கோவை மாநகராட்சி பள்ளி மாணவிகளுக்காக சானிட்டரி நாப்கின் எரிப்பு எந்திரம் நிறுவிய உலக பிராமணர் நல மன்றம். கோவை மாவட்டம் கோவில்மேடு மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளின் சுகாதார நலனை மேம்படுத்தும் நோக்கில் உலக பிராமணர் நல மன்றம் சார்பில் சானிட்டரி நாப்கின் எரிப்பு எந்திரம் நிறுவப்பட்டு அவை மாணவிகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக பிராமணர் நல மன்றத்தின் தலைவர் சி.வி. கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவர் R.L.N. சிவகுமார், செயலாளர் R. ராஜமோகன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி எந்திரத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உலக பிராமணர் நல மன்றத்தின் தலைவர் சி.வி. கிருஷ்ணமூர்த்தி, சமூக பொறுப்புணர்வு பணிகளின் ஒரு பகுதியாக மாணவிகளின் சுகாதார வசதியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த சானிட்டரி நாப்கின் எரிப்பு எந்திரம் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இப்பள்ளியில் பயிலும் ஒற்றை பெற்றோர் குடும்பங்களைச் சேர்ந்த 21 மாணவ மாணவியருக்கு பள்ளி சீருடைகள் மற்றும் பள்ளி பைகள் வழங்கப்பட்டதாகவும், கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலன் சார்ந்த சேவைகளை எதிர்காலத்திலும் தொடர்ந்து மேற்கொள்ள உலக பிராமணர் நல மன்றம் உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மன்றத்தின் பொருளாளர் கோவிந்த கிருஷ்ணன், ஆலோசகர் நடராஜன், குழு உறுப்பினர் டாக்டர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.